வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம சாஃப்டான எண்ணெய் இல்லாத சப்பாத்தியும் புல்கா ரொட்டி கூடவே முளை கட்டிய பச்சை பயிறு கிரேவி அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போ 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, வெங்காயம் 1 இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இந்த போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். முளை கட்டின பயிறு 1 கப் அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு, சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பட்டை 2 துண்டு, லவங்கம் 2 போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டு தான் கருவேப்பிலை போட்டு வதக்கிடலாங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் அதையும் நல்லா கையில் இது போல் நசுக்கிட்டு போட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த தக்காளி விழுது அதையும் போட்டுட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், ப்ளெயின் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவு போட்டுட்டு நம்ம நல்லா இது போல் வதக்கிடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம கரம் மசாலாவும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம முளை கட்டின பச்சை பயிறு அதையும் போட்டுட்டு இதில் உருளைக்கிழங்கு ஒரு துண்டு அளவு நம்ம கட் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இருந்ததுன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு இதில் ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஆவி வந்ததும் வெயிட் போட்டுட்டு 2-3 சவுண்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ எண்ணெய் இல்லாத சப்பாத்தி புல்கா செய்கிறதுக்கு நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துட்டாங்க. அது ஒரு பாத்திரத்தில் பேசினில் போட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். புல்கா ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் கூட ஆயிலே சேர்க்கலைங்க. நல்லா இது போல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஊறட்டும். இது இப்போ இந்த பச்சை பயிரும் நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கிட்டு நம்ம நல்லா கடைஞ்சிடலாங்க. நல்லா அழுத்தி இது போல் கடைஞ்சிடலாம். கடைஞ்சிட்டு நம்ம அடுப்பில் கடாயை வச்சுட்டு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் போல் ஒரு 2-3 பீஸ் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்துட்டு கொத்தமல்லி தழைகள் இருந்தால் அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே அப்படி தூவிடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம இறக்கிடலாங்க. கடைசியாக இறக்கும் போது ஒரு சின்ன பீஸ் பட்டர் இருந்ததுன்னா போட்டுடலாங்க. மேலே போட்டுட்டு இறக்கிடலாம். இப்போ நல்லா டேஸ்டான முளை கட்டிய பச்சை பயிறு கிரேவி தயாராகிடுச்சுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப அருமையான சைட் டிஷ்ஷுங்க. முளை கட்டினது ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இப்போ இந்த புல்கா செய்யறதுக்கு இந்த சப்பாத்தி மாவு நல்லா ஊறிடுச்சு. இது சின்ன சைஸ் அளவு பால் சைஸ் அளவு எடுத்துட்டு இழைச்சிக்கலாம். நல்லா மெலிசாக இழைச்சிக்கலாங்க. ஒட்டுச்சுன்னா நம்ம மாவு தொட்டுட்டு கூட இதில் இழைச்சிக்கலாம். நல்லா இது போல் மெலிசாக தட்டிடலாங்க.
கேஸை வச்சுட்டு அடுப்பில் தோசைக்கல்ல போட்டுட்டு எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம். 2-3 தடவை அப்படியே திருப்பிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் திருப்பிட்டு நம்ம இந்த கிடுக்கி இருக்குல்ல, சப்பாத்தி சிம்டான்னு சொல்லுவாங்க, அந்த கிடுக்கி எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக நெருப்பில் அப்படியே காமிச்சிடலாங்க. நெருப்பில் இதுக்குள்ள காமிச்சிட்டு 2-3 தடவை அப்படி திருப்பிடலாம். இது நல்லா உப்பியும் வருங்க. நல்லா சாஃப்டாக ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இல்லைன்னா கூட நம்ம கிரில் கடையில் விற்கிறாங்க, அதை வச்சு கூட நம்ம இந்த போல் சப்பாத்தியை சுட்டு எடுக்கலாம். இப்போ 2-3 தடவை நல்லா திருப்பிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் எல்லா சப்பாத்தியும் நம்ம சுட்டுடலாங்க. இப்போ எண்ணெய் இல்லாத சாஃப்டான சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. புல்கா ரொட்டி சூப்பர் டேஸ்டான சாஃப்டான சப்பாத்தி தயாராகிடுச்சுங்க. கூடவே முளைக்கட்டின பச்சை பயிறு கிரேவியும் தயாராகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை இந்த போல் டேஸ்டான ஹெல்த்தியான சப்பாத்தியும் முளைக்கட்டின பச்சை பயிறு கிரேவியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான இந்த டிஃபன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.